வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர், லஞ்ச் பாக்ஸ் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். மினி பொடி இட்லி. இந்த இட்லிக்காக நம்ம அரிசி, உளுந்து ஊற வைக்கணும், அரைக்கணும், ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த வேலையுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாவும் குவிக்காவும் ஈஸியாவும் பண்ணிடலாம். இந்த மினி பொடி இட்லி நம்ம நார்மல் இட்லி மாதிரியே சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய இந்த பொடி மினி இட்லியை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் பொடி இட்லி பண்றதுக்கு 2 கப்பு கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவல் பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சமா அந்த ஒரு லேயர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். நம்ம அவல் அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 3/4 கப்பு ரவா, அதாவது உப்மா ரவா சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இதுல ஒரு 3/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த ரவையும் தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் ஆயாச்சு. அவலும் ரவையும் நல்லா ஊறிருக்கு. ரவா பாருங்க, நல்லா தயிரை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு சாஃப்டா ஊறிருக்கு. ஊறி இருக்கிற அவல இந்த ரவால சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி சேர்க்காம இதை போல நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இட்லி பிளேட்ஸை கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை சின்ன சின்ன இட்லி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா அந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிட்டு லேஸ் அப்படியே ஃபிளாட் பண்ணிக்கலாம். ஓரங்களை நல்லா ஷேப் பண்ணிக்கணும். இதே போல நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, இது மாதிரி பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கு இது நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 8 நிமிஷத்துக்கு மேல ஸ்டீம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் இந்த இட்லி ஹார்ட் ஆயிடும். ஒரு 7 நிமிஷத்துலயே இட்லி நல்லா வெந்தாச்சு. பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இன்ஸ்டன்டா நம்ம இதை மாதிரி சாஃப்டான இட்லி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு 2 டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி. இட்லி மிளகாய் பொடி நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். லேசா இது போல பொரிஞ்சு வந்ததும் நம்ம மினி இட்லி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதுல சேர்த்துடலாம். இந்த இட்லி மிளகாய் பொடி இட்லியில நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இட்லி மிளகாய் பொடி நம்ம வீட்டுல பண்ணதா இருக்கலாம், இல்ல கடையில வாங்கினதா இருக்கலாம். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணா கூட நம்ம இது மேல போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பொடி மினி இட்லியை சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பொடி மினி இட்லி குவிக்கா ரெடி பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இட்லிக்கு நம்ம சட்னியோ சாம்பாரோ வேணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி இந்த பொடி நம்ம மேல தூவி இருக்கனால அதுவே போதுமானது. அப்படி சட்னி வேணும் அப்படின்னா ஒரு தேங்காய் சட்னி அரைச்சா கூட போதும். இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு, அருமையா இருக்கு. சேர்த்திருக்கிற இட்லி பொடி வாசனையோட, தாளிச்சோம் இல்லையா கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், அதோட வாசனையோட ரொம்பவே அருமையா இருக்கு. மாவு இல்லாத நேரத்துல காத்தால பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்ல டின்னருக்கோ இல்ல லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு யோசிக்கும் போதும் சோடா, ஈனோ எதுவும் சேர்க்காம குவிக்கா நம்ம பண்ணிடலாம். நல்ல டேஸ்டாவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாமையும் இருக்கும். நம்ம இதுல கொஞ்சம் தயிர் சேர்த்திருக்கிறதுனால நார்மலா நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா அந்த மாவுல அந்த ஃபர்மெண்ட் பண்றதுனால கொஞ்சம் லேசான ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, அந்த புளிப்பு டேஸ்ட் தயிர்னால நமக்கு இந்த இட்லியில கிடைச்சிருக்கு. நம்ம ஸ்டீம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதிக நேரம் ஸ்டீம் பண்ணாம ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள கரெக்டா ஸ்டீம் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஸ்டீம் ஆச்சுன்னா இந்த இட்லி கொஞ்சம் ஹார்டா இருக்கும். மற்றபடி ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இதே மாதிரி இதே அளவுகளோட இதே மெத்தட்ல இந்த பொடி மினி இட்லியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.